சோயா சங்க்ஸ் வெஜிடேபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நடுவில் தக்காளி பூத்துருக்கு, சூப்பராக இருக்குல்ல. வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம், 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. இது நல்லா காயணும். ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை. நல்லா எண்ணெய் காயும் போது தான் போடணும். பட்டை, லவங்கம், ஏலக்காய் நல்லா பொரிஞ்சிச்சு. அது பொரிஞ்ச உடனே ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ சொல்கிறீங்க, என்னக்கா அளவு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. புரியுது. 2 கைப்பிடி அளவு அப்படின்னா என் கை ரொம்ப பெருசு, அதுவுமே நான் அளவு சொல்ல முடியாது. வெங்காயத்தை கவுண்ட் பண்ணியும் சின்ன வெங்காயத்தை கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது. 1/4 கிலோ வெங்காயம்னா நீங்கள் வாங்கி பாருங்கள். 1/4 கிலோ வெங்காயம் நானுமே மெஷர் பண்ணுறதில்ல. இவ்வளோ நாள் நான் 25 வருஷம் சமைக்கிறதுனால இது எனக்கு இந்த மெஷர்மெண்ட்டே தெரியும். அதனால் இது 1/4 கிலோ வெங்காயம் அப்படின்னு நான் கரெக்டாக சொல்லிடுவேன். புதுசாக சமைக்கிறவங்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் 1/4 கிலோ சின்ன வெங்காயம் வாங்கி பார்த்துட்டு செய்யுங்க. இது ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவு தான் நான் செய்கிறேன். 2 கிளாஸ் அரிசி தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு 1/4 கிலோ வெங்காயம் தேவைப்படும். இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் உங்கள் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டும் நான் இந்த அளவுகளை சொல்லிடுறேன். இப்படி 3 பூண்டு இருக்கியா, இந்த 3 பூண்டையும் உரிச்சிக்கோங்க. இதில் 1.5 மடங்கு இஞ்சி சேர்த்துக்கணும். இது 3 மடங்கு வச்சுக்கோங்களேன். 1.5 மடங்கு இஞ்சி சேர்த்துக்கணும். பிரியாணிக்கு பூண்டு அதிகமாக இருக்கணும், இஞ்சி கம்மியாக இருக்கணும். பிரியாணி மசாலான்னா நான் இது தான் சொல்லுவேன். பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், இதுதான் பிரியாணி மசாலா. உங்கள் பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்குறதும். தேவையில்லாமல் கிசாலாலாம் வாங்கி பிரியாணி மசாலான்னு விற்பாங்க பாருங்கள், அதெல்லாம் வாங்கி போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. நான் இப்படி தான் பண்ணுறது. இது கூட பூண்டையும் நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது கம்மி குவான்டிட்டியாக இருக்கிறதுனால பூண்டையும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். மசாலா பூண்டு எல்லாம் அன்னன்னைக்கு செய்யும்போது அன்னைக்கு தான் அரைக்கணும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு பாருங்கள். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த இடத்துல நம்ம அந்த பிரியாணி மசாலா பூண்டு போட்டுக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி இஞ்சி இல்லாதனால நான் இஞ்சி போடலை. நீங்கள் கண்டிப்பாக இஞ்சி போட்டுக்கோங்க. அதனால் ஒரு பெரிய வித்தியாசம் தெரிய போகிறதில்ல. என்கிட்ட இன்றைக்கி வீட்டில் என்னென்ன இருக்கோ அதை வச்சு தான் சிம்பிளாக பண்ண போகிறோம். நல்லா தெளிவாக தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டேஜ் அப்போ தான் ஒன்று வதங்கின பிறகு தான் ஒன்றையும் நம்ம போடணும். முதல்ல நம்ம பட்டை லவங்கம் எண்ணெய் நல்லா ஊற்றணும். அது நல்லா கொதித்த பிறகு பட்டை லவங்கெல்லாம் போட்டோம். அது நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை போட்டோம், பச்சை மிளகா போட்டோம். அது நல்லா ப்ரௌன் ஆகிட்ட பிறகு இஞ்சி பூண்டு போட்டோம். அதுக்கப்புறம் தக்காளி போடுறோம். ஒரு 3 தக்காளி போட்டுக்கலாம். போட்டு இதையுமே நல்லா குழையாக வேக வச்சுக்கலாம். தக்காளி நல்லா குழைவாக வெந்த பிறகு புதினா, கொத்தமல்லி. புதினா கூட ஒரு கட்டில் 1/4 போடுங்க, அதிகமாக போட்டுறாதீங்க. கொத்தமல்லியும் கொஞ்சமாக போடுங்க. இப்போ 2மே நம்மக்கிட்ட இல்லை, அதனால் போடலை. கண்டிப்பாக போடுங்க உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா. அந்த புதினா போட்டு வதங்கிடுச்சுன்னா நம்ம 100 ml தயிரை ஊற்றிடலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்பூனையும் காட்டுங்கன்னு சொல்கிறீங்க. ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு ஸ்பூனும் ஒவ்வொரு சைஸில் இருக்கோங்க. எங்கள் வீட்டில் இருக்க ஸ்பூன் இது தாங்க. இதையுமே நல்லா வதக்கிடலாம். பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல, சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சோயா சங்க்ஸையும் சேர்க்க போகிறேன் இந்த பிரியாணியில். அதனால் சோயா சங்க்ஸை நல்லா கழுவி அதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். சோயா சங்க்ஸ் நல்லா வெந்துருச்சு, நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போது கேரட் பீன்ஸு, ஒரு கேரட்டு, ஒரு 4 பீன்ஸு தான். சோயா சங்க்ஸ் ஒரு 1/4 கிலோ இருக்குங்க. போட்டுட்டு இதை நல்லா பரட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா அந்த உப்பு காரம் அது கூட கோட் ஆகட்டும். நல்லா கோட் பண்ணியாச்சு. இதை மூடி ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். உப்பு காரம்லாம் அந்த சோயா சங்க்ஸில் நல்லா ஏறிடுச்சு. இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். சீரக சம்பா ரைஸில் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். 2 கிளாஸ் அரிசியை நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வைக்கிறேன்.
2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ். நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற வச்சுட்டேன். 1 கிளாஸ் தயிர் ஊற்ற போகிறேன். அரிசி அரை மணி நேரம் ஊறினா தான் உங்கள் பிரியாணி நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ பிரியாணி குண்டால் நம்ம ஊற வச்ச அரிசியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது அப்படியே எடுத்து அந்த பிரியாணி குண்டால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஏற்கனவே அரிசியை போட்டாச்சு. இப்போ இந்த மசாலா கலவையும் இது உள்ளே போட்டுடலாம். பிரியாணி குண்டால் மசாலா கலவையை போட்டு நல்லா கலந்துடலாம். நான் சொன்ன அளவு உப்பு கரெக்டாக இருக்குது, காரமும் கரெக்டாக இருக்குது. ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை இதுக்கு மேலே பிழிஞ்சிடலாம். நான் எப்பயுமே ஒன்று சொல்லுவேன், இப்போ பாதி சொல்கிறேன்னா 3 தக்காளி போட்டிருக்கோம். புளிப்பு அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. பாதி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் எடுத்து அது மேலாக்கா போட்டுக்கலாம். பிரியாணி குண்டாவை எடுத்து அடுப்பு மேலே வச்சு பற்ற வச்சிடலாம். தம் போடுறதுக்கு ஒரு பக்கம் தோசைக்கல்லையும் சூடு பண்ணிடலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி இருந்ததுனால கொத்தமல்லியை போட்டாச்சுங்க. இப்போ நம்ம போடாதது இஞ்சியும் புதினாவும் தான், இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போ நல்லா கொதிச்சிட்டாங்க. இப்போ நம்ம தோசைக்கல் மேலே வச்சிடலாம். தோசைக்கல், அதுக்கு மேலே பிரியாணி குண்டா, அதுக்கு மேலே தட்டு, அதுக்கு மேலே தண்ணி. யூஸ்வலாக நம்ம பண்ணுறது தான். நம்மக்கிட்ட அந்த கறிக்கட்டை இல்லாதனால இது மாதிரி பண்ணுறோம். எப்பயுமே நான்வெஜ்ஜு சாப்பிடாத டைமில் இது போல் பிரிஞ்சு செஞ்சு சாப்பிட்டா அந்த நான்வெஜ்ஜு சாப்பிடாத ஃபீல் கம்மியாகுது. அதனால தான் அடிக்கடி நம்ம வீட்டில் பிரியாணி பார்க்குறோம். ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹைதராபாத் பிரியாணி, இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஆம்பூர் பிரியாணி பண்ணணும், அதுக்கப்புறம் பாம்பே பிரியாணி பண்ணணும், விருதுநகர் பிரியாணி, கொந்துக்கறி பிரியாணி, வித்தியாசமான அவங்கவுங்க ஊரில் என்னென்ன கிடைக்குதோ அதை வச்சுலாம் பிரியாணி பண்ணுறாங்க. நம்மளும் அதை செஞ்சு சாப்பிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணுறோம். மந்தி பிரியாணியும் அட்டகாசமாக இருந்ததுங்க. அதுக்கு கிட்டத்தட்ட 1000 வியூவர்ஸ் போகுதுங்க. என்னவோ அவ்வளோ பிடிக்கிது போல இருக்குது அந்த மந்தி பிரியாணி. ரொம்பவே நல்லாவே வந்தது, சூப்பராக இருந்தது. அந்த வறுத்த பாதாம், முந்திரி, அந்த கிஸ்மிஸ், அந்த வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். சோயா சங்க் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாமா? மசாலாலாம் அங்கங்கே இருக்கும், நல்லா கலக்கி பாருங்கள். அரிசியை உடச்சிடாதீங்க, கலக்கிறேன்னு. உங்களால் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் இந்த பக்கம் காம்பு பக்கமாக திருப்பி அப்படியே கலருங்க, அரிசியை உடச்சிடாதீங்க. சோயா சங்க்ஸ் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நடுவில் தக்காளி பூ பூத்துருக்கு, சூப்பராக இருக்குல்ல?